ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். காலையிலே நான் மட்டும் தான் கிளம்பியிருக்கேன். அதனால் சரியாக வீடியோ அந்தளவுக்கு எடுக்க முடியுமான்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி காட்டுறேன். போய் பார்ப்போம் ஃபிஷ் மார்க்கெட்டில் என்னென்ன மீன்லாம் இருக்குன்ட்டு, எவ்வளோ மீன் ரேட்டுன்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா மீன் தடைக்காலம். ரேட் எவ்வளோ இருக்குன்னு தெரில, கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். போய் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், பண்ணாமல் கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே, வாங்க போய் பார்ப்போம். இப்போ தான் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இதில் நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடக்கும். பார்த்து க்ராஸ் பண்ணி வாங்க. ஃபிஷ் மார்க்கெட்டு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. பார்த்து க்ராஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அடைச்சிட்டாங்க. எகிரி குச்சி தான் வருவாங்க. அந்த சைடில் வராங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி எகிரி குச்சி தான் வருவாங்க. சேஃப்டியாக வாங்க, பார்த்து கீழே விழுந்துட போகிறீங்க. கொஞ்சம் தூரம் போனால் இப்போ ஃபிஷ் மார்க்கெட் வந்துடும். இங்கேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடை இருக்கும். அதுக்காக தான் நம்ம முன்னாடி விற்றுட்டோம். இங்கே பாருங்கள், 8 கிலோ தக்காளி பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். 5 கிலோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். இங்கே ஏகப்பட்ட கடை இருக்கும். சண்டே டைமில் வந்தீங்கன்னா செம்ம கடை இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஏகப்பட்ட கடை இருக்கும். எல்லா கடையுமே இருக்கும். நமக்கு என்ன தேவையோ இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் தான் வந்திருக்கேன் நான். அதனால் கம்மியான கடைங்க தான் இருக்குது. இப்போயே பாருங்கள், எல்லாமே இருக்குது. நாங்கள் பப்பாளி, மாம்பழம், இஞ்சி, மாங்காய் எல்லாமே இருக்குது பாருங்கள். மல்லி எல்லாமே இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அங்கே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. எப்படி இருக்குது பாருங்கள். சண்டேலாம் செம்ம ரஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீக் டேஸ்ன்றதுனால அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. அதே பார்த்திங்கன்னா ஓரளவு கூட்டமாக தான் இருந்துச்சு. உள்ளே வந்தாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாத்துக்குமே வசதி இருக்குது. பைக்குக்கு பார்த்திங்கன்னா 5 ரூபா, காருக்குள்ள 10 ரூபா வாங்குவாங்க. அப்புறம் ஆப்போசிட்டில் வரணும் ஒரு பார்த்திங்கன்னா மாங்காய் போட்டு விற்றுட்ருக்காப்புல. 4 கிலோ 100 ரூபா. மாம்பழம் பார்த்திங்கன்னா 2 கிலோ 100 ரூபா. அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. உள்ளே நமக்கு எல்லாமே கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மீனும் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. வெளியே பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். கத்தியிலேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம ஜிலேபி தான் பார்த்தோம். 1 கேஜி பார்த்திங்கன்னா 120 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், ஏரி வவ்வால், கெண்டை. ஏரி வவ்வால்லாம் 120 ரூபா தான். 120 ரூபா, 150 ரூபா கெண்டலாம். இது பாருங்கள், மத்தி மீன் 180 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். சங்கரா பார்த்திங்கன்னா 250 ரூபா. சின்ன சங்கரா தான் 250 ரூபா. இது வந்து மீன் தடை காலன்றதுனால ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இறாலாம் பார்த்திங்கன்னா 230 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா அந்த மாதிரி 3 ரேட்டாக இருந்தது. நண்டு இது வந்து 180 ரூபா. 180 ரூபா வந்து 200 ரூபா வரைக்கும் இருந்தது. கடவாக பாருங்கள், இன்னும் 200 ரூபா தான். ரேட்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த டைமில் வந்து மீன் கிடைக்கிறதே கஷ்டம். பாருங்கள், இடம் நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா பக்கெட்டே எடுத்துகிட்டு வந்தாப்புல. பக்கெட்லேயே வாங்கிட்டு போயிடலான்ட்டு. ஓரளவுக்கு மீனுங்களும் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. அந்தளவுக்கு இல்லை. சண்டே போனால் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் கடம்பம் இந்த மீன் பார்த்திங்கன்னா 150 ருபீஸு. கெண்டை மீன்லாம் பார்த்திங்கன்னா 150 தான். நம்ம ஜிலேபி தான் ஓரளவுக்கு கம்மி ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் 120 ரூபா. மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. மீனே கிடைக்க மாட்டேது. கிழங்கா மீன் பார்த்திங்கன்னா அதுவும் 180 ரூபா. நிறைய பார்த்திங்கன்னா 150 ரூபா, 180 ரூபா தான். ஓரளவுக்கு பரவாயில்ல. நார்மல் டேஸை விட இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. மீன் தடை காலத்தில் இவ்வளோ ஓரளவுக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். மண்ணை நண்டை பார்த்து எடுக்கிறாப்புல. நண்டு பார்த்திங்கன்னா அது 300 ரூபா சொல்லிட்டாப்புல. பெரிய நண்டு தான், நல்லா சைஸான நண்டு. நல்லா செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஆனால் பக்கெட்டில் தான் ஃபுல்லாக இந்த மாதிரி பக்கெட்டி எடுத்தாலும் நல்லாயிருக்கும். மீன் நம்ம எடுத்து போகிறப்போ நசுங்காது, கரெக்டாக இருக்கும். ஏடா இது நல்லா பெரிய ஏடா ஃப்ரெண்ட்ஸ், 300 ரூபா. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், வஞ்சரம்லாம் 500 ரூபா, 600 ரூபா. சின்ன வஞ்சரம் அது. அதுக்கப்புறம் பெரிய வஞ்சரம் போய் கேட்ட போகிறீங்க. சின்ன வஞ்சரம் தான் அந்த ரேட்டு. சொரா பாருங்கள், சொராலாம் 300 ரூபா. நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா மொத்தமாக யாராவது பர்ச்சேஸ் பண்ணிட்டாப்புல. 10 கிலோ வாங்கினார். 10 கிலோ நம்ம பண்ணுறப்போ கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுப்பாங்க. 200 ரூபா சொல்லியிருந்தாங்க, 180 நினைக்கிறேன். அந்த ரேட்டு கொடுக்குறாங்க. அவர் பார்த்திங்கன்னா 10 கிலோ வாங்கினார் அண்ணன். இறாவும் நல்லா தான் இருந்தது. இறா பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது.
இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், அந்த அளவுக்கு இல்லை. பேக் சைடில் நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் எடுத்தேன். பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போடவே இல்லை. ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் போட்டு வச்சுருந்தாங்க, பேக் சைடில் போடவே இல்லை. வீக் டேஸ் போனதுனால அந்த அளவுக்கு இல்லை. சண்டே போனீங்கன்னா ரஷ்ஷாக இருக்கும், நிற்கிறது கூட இடம் இருக்காது, அந்தளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்னைக்கு இதுதான் பெரிய மார்க்கெட்டு, ஆனால் ஃபிஷ் மார்க்கெட்டு தான். பாருங்கள், கெளுத்தி மீன், கெளுத்தி, கிழங்கா, இது இருக்குது, கோலா மீன். கோலாலாம் பார்த்தீங்கன்னா 200 ஃப்ரெண்ட்ஸ். சங்கரா ரேட் அதிகம் தான். சின்ன சங்கரா தான் இதுவே 200 சொன்னாங்க. பெரிய சங்கரெலாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா 300 ரேட்டு. யாராவது ஓரளவுக்கு பரவாயில்ல. 200 ஸ்டார்டிங், 200 250 300 3 விதமாக கொடுத்துருந்தாங்க. யாரெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓரளவுக்கு தான் வீடியோ எடுக்க முடியும், ஏன்னா கம்மியாக தான் இருந்தது. நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.